Good morning students. Class 11th standard, subject economics, lesson number 7, Indian economy. Welcome to our PV digital classroom. Today topic infrastructure. So infrastructural development means the development of many support facilities. These facilities may be divided into economic infrastructure and social infrastructure. Economic infrastructure includes transport, communication, energy, irrigation, monetary and financial institutions. Social infrastructure includes education, training and research, health, housing and civic amenities. Okay, infrastructure அப்படின்னா என்னன்னா கட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பில் பார்த்தீங்களா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், எனர்ஜி, இரிகேஷன், மானிட்டரி அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள், இது எல்லாம் சேர்ந்தது எதில் வருது அப்படின்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா சமூக கட்டமைப்பு. அதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்க, எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், ஹெல்த், ஹவுசிங் அண்ட் சிவிக் அம்யூனிட்டிஸ். அதுல என்ன அப்படின்னா பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி, இது எல்லாமே எதுல அடங்கிடுது அப்படின்னா சோஷியல் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடங்கிடுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் த சப்போர்ட் சிஸ்டம் which helps in facilitating production and distribution. For instance, railways, truck, post and telegraph office, port, canals, power plant, bank, insurance companies, etc. are all economic infrastructure of an economy. They help in the production of goods and சர்வீசஸ். ஓகே, பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதில் எதெல்லாம் வருது அப்படின்னா பொருளாதார கட்ட வசதிகள் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய உற்பத்தி, அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த பகிர்வு, அது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா ரயில்வே ட்ராக் சொல்கிறாங்க பாருங்க, ரயில்வே ட்ரக்கு. ட்ரக்னா என்ன, அந்த இப்போ அந்த ரயில்வே ட்ராக் போகிறதுக்கு உண்டான அந்த ட்ரக். அப்புறம் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் அப்படிங்கிறது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள். இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது என்ன சொல்கிறோம் நம்ம, இன்சூரன்ஸ்னால் தெரியும் இல்லையா எல்லாருக்கும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து அதாவது காப்பீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இது எல்லாமே எதுல அடங்கிடுது அப்படின்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அடங்கிடுது. ஓகே, இது எல்லாம் என்னத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா தே ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது எல்லாமே அதாவது பொருள்கள், அந்த பணம், இது எல்லாம் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா உற்பத்திக்கு, ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது உதவுது அப்படின்னு சொல்லி தான் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமிக்னா பொருளாதார கட்டமைப்புல உள்ளடங்கியது அப்படின்னு நாம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட். ஃபார் த சஸ்டைன்ட் எக்கனாமிக் growth of a country, well connected and different transport system is needed. India has a good network of railroad, coastal shipping and air transport. The total length of roads in India being over 30 lakh kilometers. India has one of the largest road networks in the world. In terms of railroads, India has a broad network of railroad lines, the largest in Asia and the fourth largest in the world. The total rail route length is about 63,000 km and of this 13,000 km is electrified. The major Indian port including Kolkata, Mumbai, Chennai, Visakhapatnam and Goa handle about 90% of the seaborne trade and are visited by cargo carriers and passengers liners from all parts of the world. A comprehensive network of air routes connect the major cities and towns of the country. The domestic air services are being looked after by Indian Airlines and private airlines. The international airport service is looked after by Air India. Okay, first one எதை நாம சொல்றோம்ப்பா, போக்குவரத்து. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போக்குவரத்து. சரி, இந்த உறுதியான போக்குவரத்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இணைப்பு சாதனமா இது வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூக் அண்ட் கார்னர், அதாவது மூளை முடுக்கு வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் யாரு கட்டமைச்சாங்க அப்படின்னு சொன்னா பேசிக் யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் தான். டியூரிங் பிரிட்டிஷ் பீரியட்ல தான் இதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட் லிவிஷனும் யார் கேர் எடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ் பீரியட்ல தான் இது எல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு
சிறப்பான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சிறப்பான ஒரு கட்டமைப்பை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மேம்படுத்தி கிரியேட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, அதாவது குட் நெட்வொர்க் ஆஃப் ரயில், அதாவது ரயில் ரூட் பார்த்தீங்களா குட் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா அதனுடைய அந்த ரயில்வேனுடைய கட்டமைப்பு என்ன எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ரயில் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கும். அதாவது இந்த ரயில் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகள் எல்லாத்துக்குமே என்ன இருந்ததுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னாவே இந்த ரயில் டிரான்ஸ்போர்ட் தான் இருந்தது அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் கோஸ்டல் ஷிப்பிங், அதாவது கடல், ஏன்னா இந்தியா வந்து பெனின்சுலர் இந்தியா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதியா இருக்கிறதுனால அதுக்கு என்ன அப்படின்னா ஷிப்பிங், அதாவது நமக்கு வந்து கோஸ்டல் ஏரியா சைடு வந்து கடல்வழி போக்குவரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை வந்து உள்ளடக்கியதா இருக்கு. மும்பையை என்னன்னு சொல்றோம், கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மும்பை வழியா தான் இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்லா விதமான கூட்ஸ், சரக்கு கப்பல்கள் எல்லாமே என்ன பண்ணா அந்த வழியா தான் வரும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை சொல்றோம், மும்பை கல்கத்தாவை சொல்றோம். கொல்கத்தா பார்த்தீங்களா எந்த பக்கம் அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடு கிழக்கு பகுதியில், இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வந்து கல்கத்தா துறைமுகமும் பார்த்தீங்களா ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸை வந்து அதுவும் வந்து என்ன இருக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதுவும் பிரிட்டிஷ் பீரியட்லயே ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு போர்ட் தான். ஏன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்களா என்ன இருக்கும், ஏராளமான மினரல் ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கு. அதனால என்ன ஜார்க்கண்ட் அப்புறம் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டி ஃபுல்லா வந்து எக்கச்சக்கமான மினரல் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால என்ன இருக்கு, தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அங்கே கிடைக்குது. நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் நார்த் இந்தியாவை சுற்றியே என்ன ஆயிருக்கு அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்கு. அப்போ அந்த தயார் பண்ண அந்த கூட்ஸை கொண்டு போறதுக்கு ஈஸ்ட் சைட் பார்த்தீங்களா ஏன்னா ஒரு பெஸ்ட் ஒரு ஹார்பரா எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த கல்கத்தா துறைமுகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சென்னை, கொச்சின், வைசாக், விசாகப்பட்டினம் இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல்ல தான் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் நெட்வொர்க்கா இருக்கிறது எது அப்படின்னா ரயில்வே நெட்வொர்க் தான். உலகத்திலேயே பார்த்தீங்களா அதிகமான எம்ப்ளாயர்ஸ் இருக்கக்கூடியதா எது இருக்கு அப்படின்னா இந்த ரயில்வே நெட்வொர்க் தான். ஓகே, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஷிப்பிங், அதாவது இந்த கடல்வெளி போக்குவரத்துலேயே நம்பர் 1 இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்களா அதே மாதிரி எங்கே ஆரம்பிக்குது, காஷ்மீரில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த ரோட் நிர்வாகத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 2 கேட்டகரிஸா பிரிச்சிருக்கிறாங்க, நேஷனல் ஹைவே ஒன்று, ஸ்டேட் ஹைவே, அதை தாண்டி பஞ்சாயத்து. ஸோ இவங்க எல்லாமே கேரி அவுட் பண்றதுனால இந்த டிரான்ஸ்போர்ட்ல அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்களா அந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால தான் ரொம்ப சீக்கிரமா என்ன இருக்கு அப்படின்னா வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றோம். டோட்டல் ரயில் ரூட் லென்த் எவ்வளோ, 63,000 கிலோமீட்டர். அதில் 13,000 கிலோமீட்டர் பார்த்தீங்களா எலக்ட்ரிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து மேஜர் இந்தியன் போர்ட் பார்த்தா கல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% சி பாண்ட் ட்ரேட் தான். அதாவது எதுனா கார்கோ கேரியர்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, கார்கோ கேரியர்ஸ் என்னன்னு தெரியுது இல்லையா, அதாவது கூட்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எதை அதிகமாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இந்த கார்கோவை தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 90% பொருட்கள் வந்து அந்த கார்கோ வழியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் அதுதான் போகுது. அதே மாதிரி ஏர் ரூட் என்ன பண்ணுது, மேஜர் டவுன் அண்ட் சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ தட் இந்த ரெண்டுமே அதாவது மேஜர் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்களா ஒரு 5 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பார்த்தீங்களா முதல்ல 5 இருந்தது, இப்போ வந்து அது 9 வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்சஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்களா எல்லா ஸ்டேட்லையுமே என்ன இருக்கு அப்படின்னா நிறைய, அதாவது லேட்டஸ்டாக பார்த்தீங்களா நிறைய டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அந்த ஏர்போர்ட் என்ன இருக்கு அப்படின்னு நிறைய வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து கவர்மெண்ட் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் ஏர்லைன்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சர்வீஸை வந்து யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஏர் இந்தியா பார்த்துக்கிறாங்க. சரி, இந்த இந்தியன் ரயில்வே ரூட்ல பார்த்தீங்களா இப்போ நவடேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, வைஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் எங்க கொடுத்தாங்க வைஃபை கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா பெங்களூர் தான். ஸோ இந்தியன் ரயில்வே ப்ரொவைட் வைஃபை facility first in India in Bangalore railway station. Next, Air India and Indian Airlines were merged on August 27, 2007 to form National Aviation Company of India Limited, that is NACIL. அதாவது ஏர் இந்தியா நம்ம சொன்ன டொமஸ்டிக் இந்தியா அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் சொன்னால இது ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஒன்னா மெர்ஜ் பண்ணது எப்போன்னா ஆகஸ்ட் 27, 2007 மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய நேம் என்ன பண்ணியிருக்காங்க மாத்திருக்காங்க. என்ன மாரினா NACIL. எப்படி டெலிஃபோனுக்கு சொல்றோம் இல்லையா,
பாரத் சென்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நேம் சேஞ்சஸ், அதாவது மெர்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய நேம் சேஞ்சஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, டான்ஜெட்கோன்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஏர்லைன்ஸ்க்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா NACIL அப்படின்னா என்னன்னா நேஷனல் ஏவியேஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். நெக்ஸ்ட், the National Harbour Board was set up in 1950 to advise the central and state governments on the management and development of port, particularly minor port. ஓகே, அதே மாதிரி நேஷனல் ஹார்பர் போர்ட் அப்படிங்கறது 1950ல செட்டப் பண்ணாங்க. அந்த மேஜர் போர்ட் எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய யாருடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கு அப்படின்னா அந்த நேஷனல் ஹார்பர் போர்டு அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கும். மைனர் போர்ட்ல யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டினுடைய கண்ட்ரோல்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஒன் ஆஃப் த நெசசரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நவடேஸ் without electricity we cannot survive in this world of technology. The energy sources are classified under two heads based on the availability of the raw materials used while generating energy. Non-renewable energy sources, renewable energy sources. எனர்ஜி அப்படின்னா என்ன சொல்றோம், ஆற்றல், சக்தி அப்படின்னு சொல்றேன். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல் சக்தி நமக்கு வந்து வேணும் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்னைஸ்டு டெக்னாலஜியில பார்த்தீங்களா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல இருக்கிறது எதுன்னு சொல்றோம் நம்ம, எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்களா, இதுக்கு வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிறது வந்து ரெண்டு டைப்ல வந்து பிரிக்கிறாங்க, ரெனியபிள் அண்ட் நான் ரெனியபிள் அப்படின்னு சொல்றோம். அதாவது புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல், அப்புறம் புதுப்பிக்கக்கூடிய மின்னாற்றல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப நீடடா இருக்கு. அதுலயே என்ன டைப் ஆஃப் எனர்ஜி பர்டிகுலர்லி நீடட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, எலக்ட்ரிசிட்டி தான். ஓகே, அந்த எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்களா இந்தியாவில் ரெண்டு வகையில நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குன்னு பாக்குறோம். நான் ரெனியபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் renewable energy sources. First one, non-renewable energy sources. As the name suggests, the sources of energy which cannot be renewed or reused are called non-renewable energy sources. Basically, these are the energy sources which will get exhaust over a period of time. Some of the example of this kind of resources are coal, oil, gas, etc. Non-renewable அப்படின்னு என்னங்க, புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூலங்கள் அப்படின்னு பேர் இதுக்கு. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு முறை தீர்ந்துருச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது, மறுபடியும் அதை வந்து உருவாக்கவே முடியாது. இதுதான் வந்து என்னன்னு சொல்ற அப்படின்னா நான் ரெனியபிள். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல். இப்போ ஒரு கோல்னா என்ன, நிலக்கரி இல்லையா, கோல், லிக்னைட், இதெல்லாம் என்ன சொல்றோம், நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, இதெல்லாம் சொல்றோம். இந்த கோல்லாம் உருவாக்குறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம், பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் என்ன ஆகும், அந்த இறந்து போன செடி கொடி தாவரங்கள் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று வந்து மக்கி செடிமெண்ட்ரி ராக்ஸா அந்த மாதிரி எல்லாம் மாறி மெட்டமார்பிக் ராக்ஸ் இதெல்லாம் மாதிரி ஃபைனலா நமக்கு அந்த கடினமான சொல்லக்கூடிய அந்த ஹார்டஸ்ட் மெட்டீரியலா நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா அது கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வருஷங்கள் ஆகும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான, ஆயிரம்னு சொல்றதோட பல்லாயிரக்கணக்கானு சொல்றாங்க. ஓகேவா, மோர் தென் 1000 years அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி அப்போ அவ்வளவு இயர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். அப்போ ஒரு முறை தீர்ந்துருச்சுன்னா திருப்பி அந்த கோல் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு மில்லியன் இயர்ஸ் கூட நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி மேக்சிமம் கோல், பெட்ரோலியம், அப்புறம் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் தீர்ந்துடுச்சுன்னா திருப்பி நம்மளால என்ன பண்ண முடியாது, புதுப்பிக்கவே இயலாது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் known as the non-renewable energy sources. Next, renewable energy sources. These are kind of energy sources which can be renewed or reused again and again. These kinds of materials do not exhaust. Literally speaking, these are available in abundant or infinite quantity. Example for this kind include solar energy, wind energy, tidal energy, geothermal energy, biomass energy. Sometimes renewable sources are also called non-conventional sources of energy. Since these kind of materials or these ways of energy production were not used earlier or conveniently. Okay, புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி வளங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் வந்து என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ சோலார் எனர்ஜி நம்ம வந்து அதுல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதனால இது என்ன பண்ணது, கண்டிப்பா தீர்ந்து போகவே போகாது. அந்த வெளிச்சம் நமக்கு எவ்வளவு தூரம் அந்த லைட் எனர்ஜி கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோலார் மூலமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் விண்ட் எனர்ஜி, அந்த காற்றினுடைய வேகம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
அதனால என்னது அந்த காற்று வந்து ஒன்று என்ன விண்டு வந்து என்ன ஆகாது, லாஸ் ஆகாது, அது ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னா அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, அந்த ஈரப்பதத்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஹியூமிடிட்டியை வந்து அது உறிஞ்சிரும், அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால இந்த ரெயின்ஃபால்க்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைடல் எனர்ஜி அப்படின்னு என்னது, அலைகள், அலைகள்னா தெரியல, வேவ்ஸ், அந்த கடல்ல வரக்கூடிய அந்த அலைகள் மூலமா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது. ஓகே, அந்த டர்பைன் யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி நமக்கு எப்படி கிடைக்குது, ஒரு ஃபோர்ஸ் தான், ஒரு வேகம். ஓகே, அந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு டேம்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், அந்த வாட்டர் ரொம்ப வேகமா வெளியே போகுது இல்லையா, வெளியே போகும்போது என்ன பண்ண மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை வந்து ஒரு ஆற்றலை உருவாக்கிட்டு தான் அது என்ன பண்ண வெளியே போகும் இல்லையா. அப்போ அந்த டைம்ல அந்த ஃபோர்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணோம், டர்பைன் வச்சு அதை ரொட்டேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி டைடல் அந்த அலைகள் எல்லாம் வேஸ்ட் தானே இருக்கு. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜியோதெர்மல், ஜியோதெர்மல்னா புவி வெப்ப சக்தி, பூமியில இருக்கக்கூடிய அந்த ஜியோதெர்மல் இருக்கு இல்லையா, அதுலயும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த வெரி லிட்டில் பிட் தான், ரொம்ப அதிக அளவில் நம்ம பண்ண முடியாது. அது எதெல்லாம் அதிகமாக பண்ணிக்கலாம்னா சோலார், விண்டு, டைடல் இதெல்லாம் அதிகமாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பயோமாஸ் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜிங்கிறது என்ன, சாண எரிவாயு இதெல்லாம் சொல்றோம்ல, அது அந்த காய்கறிகள் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பொருள்களில் இருந்து உருவாக்கக்கூடிய எனர்ஜி தான் பயோமாஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன தமிழ்நாடு, அதாவது இந்தியாவினுடைய இந்தியன் எக்கனாமில இந்த மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன அதிக அளவில் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எனர்ஜி எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்களா நம்ம விண்ட் எனர்ஜி, ஓகே, விண்ட் மூலமா, விண்மில் மூலமா என்ன பண்ண நிறைய எலக்ட்ரிசிட்டி, நிறைய எனர்ஜி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்களா அடுத்து தெர்மல் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம், எனர்ஜியை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே என்ன எதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதில் வந்துருதுன்னு சொன்னால் பொருளாதார கட்டமைப்பில் இது எல்லாமே வந்துருது எனர்ஜி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. என்ன ஏதாவது எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய விஷயங்கள். எக்கனாமிக்னா பொருளாதாரம், அதாவது நமக்கு வந்து வசதியும் நமக்கு கிடைக்குது, அதே நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்குது, இன்கமும் கிடைக்குது. நாட் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் பட் ஆல்சோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, மனிதர்களுக்கும் தேவையான ஒரு எக்கனாமிக் பொருளாதார, அவங்களுக்கு தேவையான மணி கிடைக்குது இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் மூலமா நமக்கு கிடைக்குது, அடுத்து எனர்ஜி மூலமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன மீனிங் சொல்லியிருக்கிறேன், சமூக கட்டமைப்பு அப்படின்னு பேர் இல்லையா. சரி, சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு தோஸ் structures which are improving the quality of manpower and contribute indirectly towards the growth of an economy. These sectors are outside the system of production and distribution. The development of these social structures help in increasing the efficiency and productivity of manpower. For example, school, college, hospital and other civic amenities. It is a fact that one of the reasons for the low productivity of Indian worker is the lack of development of social infrastructure. The status and development in the social infrastructure in India, அதாவது இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா மனித வளங்களை வந்து மேம்படுத்துறதும் அதாவது பொருளாதார மனித வளங்களை மேம்படுத்திக்கணும். அதே நேரத்துல என்ன சொல்றாங்க, பொருளாதார வளர்ச்சியும் மறைமுகமா என்ன இருக்கணும் அப்படின்னா அதுவும் டெவலப் ஆகணும் அப்படிங்கறதா சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது வந்து எதுக்கும் இடையில இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. அதாவது the development of this social structure help in increasing the efficiency and productivity of manpower. அதாவது சமூக அமைப்புகளுடைய மேம்பாடு மனித வளத்தினுடைய திறமைக்கும் உற்பத்தி திறன் ரெண்டுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாலமா இருக்கு அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்களா என்ன, ஸ்கூல். ஓகே, ஸ்கூல் மூலமா நம்ம என்ன பண்றோம், எஜுகேஷன் நம்ம வளர்த்திக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு குட் எஜுகேஷன் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்றோம், அவங்க நல்ல ஒரு ஜாபுக்கு போய்ப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, ஏதோ அப்போ அதுக்கு அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு என்ன பண்ணுது, கல்வியறிவும் தந்திருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாழக்கூடிய திறனுக்கு, லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் சொல்றேன் இல்லையா, அந்த வாழ்வதற்கு ஏற்ற ஒரு காரணியாகவும் அது என்ன பண்ணுது, செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்களா எஜுகேஷன், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிதான் நம்மளுடைய நலனுக்காக பார்த்தாலும் அதுலயும் கவர்மெண்ட்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு இன்கம் அதாவது மெடிக்கல், அந்த மெடிசன்ஸ் மூலமா என்ன கிடைக்குது அப்படின்னா ஓரளவுக்கு கவர்மெண்ட்க்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும். பட் இது எல்லாமே எதுல கொண்டு போறோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ஸ்ல தான் இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போவோம். அதாவது நம்ம கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காமலும் வந்து போகலாம்.
இருந்தாலும் இப்போ டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ்க்கு சேலரி கொடுக்குறோம். ஸோ அந்த சேலரி மூலமா அவங்களுடைய குடும்ப நலன் வந்து ஹையாகுது இல்லையா? அப்போ இதுவும் எதில் வந்துருது அப்படின்னா சோசியல் இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர்ல வந்துருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் அது இல்லாமல் பொது வசதி எல்லாம் நம்ம பண்ணித்தரோம் இல்லை, அது பொது வசதினா என்ன அர்த்தம்? ரோட் போட்டு தர்றது, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி தர்றது, இது எல்லாமே பார்த்தீங்களா எதில் வந்துருது அப்படின்னா சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது எல்லாமே வந்து. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், நம்மளுடைய நாட்டினுடைய ஸ்டேட்டஸ் வந்து நல்ல அந்த நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம முன்னேறதுக்கு உண்டான ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு கட்டமைப்பா இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா அமையுது. எது? இந்த சோசியல் இன்ஃப்ரா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எஜுகேஷன். எஜுகேஷனா கல்வி. எஜுகேஷன் இன் இந்தியா இம்பார்ட்டிங் எஜுகேஷன் அண்ட் an organized basic dates back to the days of Gurukula system in India. Since then the Indian education system has flourished and developed with the growing needs of the economy. The Ministry of Human Resources Development MHRD in India formulates education policy in India and also undertakes education programs. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்களா ரொம்ப நாளா என்ன சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா குருகுலா சிஸ்டம். குருகுலா சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? நல்லா வசதி படைச்சவங்க இல்லை பண வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குருகுலா சிஸ்டம்னா ஒரு ஆசிரியர் இருப்பார், ஒரு பிராமின் ஆசிரியர் இருப்பார், அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு போய் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு எதுவும் மணி தர மாட்டாங்க, அவங்க காட்டில் என்ன விளையுதோ அதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அங்கே அவங்களுக்கு தேவையான கல்வி அறிவை அவர் கொடுப்பார். ஆனால் என்னன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் அவங்க வந்து அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த எஜுகேஷனை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நாளாக இதுதான் இந்த குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக என்னாச்சு அப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சது. அது அவங்க எதுக்காக சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு கோர்ட் லாங்குவேஜா என்ன தேவைப்பட்டது, பெர்சியன் லாங்குவேஜும் இங்கிலீஷும் தேவைப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணாங்க இந்தியாவில் வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக இது பெனிஃபிஷியலுக்காக பார்த்தாலும் அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு. அதாவது எல்லாமே பார்த்தீங்களா அப்படிதான், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கண்ட்ரிக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் நீடடா இருந்தது, ரயில்வேஸ் ஃபெசிலிட்டிஸ் நீடடா இருந்தது, அட் த சேம் டைம் ஷிப்பிங்கும் வந்து நீடடா இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எது சொன்னது, ரயில்வே டிரான்ஸ்போர்ட். அப்படியே அவங்களும் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன தேவைப்படுமோ ரோட் டிரான்ஸ்போர்ட்டை கிரியேட் பண்ணாங்க. ரயில்வேவை என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினாங்க. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்து எஜுகேஷன் சிஸ்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வேலை, ஏன்னா எல்லா ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாமே பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாலும் அவங்களுக்கு கீழே வேலை செய்யற லோயர் கேட்டகரிஸ் பீப்புள் யாரா இருந்தாங்க, இந்தியன்ஸா இருந்தாங்க. அப்ப இந்தியன் சொல்லக்கூடிய அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியலைங்கும் போது அவங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜா எது இருக்கணும்னு நினைச்சாங்க, இங்கிலீஷ் நினைச்சாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை என்ன பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி கோர்ட் லாங்குவேஜ் தான், கோர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அல்லது பெர்சியன் லாங்குவேஜில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அதனால நாம வந்து என்ன ஆயிருக்கோம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் பற்ற வச்சோட நம்ம என்ன ஆயிட்டோம், நம்ம நல்லா டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதுக்காக ஒரு டெவலப்மெண்ட், அதாவது என்ன வேணா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் MHRD அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எஜுகேஷன் ப்ராக்ரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சீரும் சிறப்புமா கொண்டு போகுது. இதுதான் எஜுகேஷன் இன் இந்தியா. சரி, எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, நம்ம இந்தியாவில் என்னென்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு நமக்கு நல்லா தெரியும். பிரைமரி கிளாஸஸ் இருக்கு, நர்சரி கிளாஸ் இருக்கு, ப்ரீ கேஜின்னு சொல்றேன் இல்லையா, அதுல இருந்து நர்சரி கிளாஸ் இருக்கு, பிரைமரி கிளாஸ் இருக்கு, செகண்டரி லெவல் இருக்கு, ஹையர் செகண்டரி லெவல் இருக்கு, கிராஜுவேஷன் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ரிசர்ச் இருக்கு. இது நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, education in India until 1976 was the responsibility of the state governments. It was then brought under concurrent list, both center and state. The center is represented by the Ministry of Human Resources Development, decides the India's education budget. The education system in India consists of primary 6 level, nursery class, primary class, secondary level, higher secondary level, graduation,
போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகே, எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுங்க, 1976 வரைக்கும் அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்டினுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து இருந்தது. ஓகே, 1976 இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்டேட் as well as சென்டர் ரெண்டு பேரு கைக்குமே போக ஆரம்பிச்சது. எப்ப அப்படின்னா 1976 அப்பதான் இந்த டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்? MHRD சொன்னேன் இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். அது என்ன பண்ணுது அப்படின்னா எஜுகேஷனுக்குன்னு ஒரு பட்ஜெட் அலாட்மெண்ட் பண்றாங்க. அதாவது எல்லாரும் குறைஞ்சபட்சம் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கணும், அனைவருக்கும் கல்வி அப்படிங்கறத என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. அது வந்து எப்படின்னா ஒரு 6 லெவல்ல கொண்டு வராங்க. நர்சரி கிளாஸ், பிரைமரி கிளாஸ், செகண்டரி கிளாஸ். செகண்டரினா என்ன? நர்சரினா LKG UKG அதெல்லாம். பிரைமரி அப்படிங்கிறது 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறது. செகண்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்றோம்? செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்றோம். ஹையர் செகண்டரி லெவல் அப்படிங்கிறது +2 வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு +2 வரைக்கும் இருக்கிறது என்ன சொல்றோம்? ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்றோம். கிராஜுவேஷன் அப்படிங்கிறது அதாவது 2 கிராஜுவேஷன்ங்கிறது பேச்சுலர் டிகிரி. ஓகேவா? 3 years or 4 years இன்ஜினியரிங்கா இருந்தா 4 years பண்றோம். ஆர்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருந்தா 3 years பண்றோம். அதுவே MBBS டாக்டரா இருந்தா என்ன பண்றோம்? கிராஜுவேஷனே வந்து 5 years பண்றோம். போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறது 2 years. ஓகே, அது 2 years or 3 years அதை நம்ம படிக்கிறது தான் போஸ்ட் கிராஜுவேஷன். அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன சொன்னா ஆராய்ச்சி, ரிசர்ச், அதுக்காக பண்றது. ஓகே, ஆனா கவர்மெண்ட் வந்து இந்த எத்தனை லெவல்ல பிரிச்சிருக்காங்க? இந்த 6 லெவலா தான் பிரிச்சிருக்காங்க. So next, education institutions in India. Education in India follows the 10+2 pattern. For higher education, there are various state-run as well as private institutions and universities providing a variety of courses and subjects. The accreditations of the universities is decided under the University Grant Commission Act. The education department consists of various schools, colleges and universities imparting education on fair means for all sections of the society. The budget share of the education sector is around 3% of GDP. Of this, largest preparation goes for school education. However, per pupil expenditure is the lowest for school students. Okay, இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அதாவது என்ன சொன்னா 10+2. இந்தியாவில் பார்த்தீங்களா நம்ம அதாவது எல்லா ஸ்டேட்லயுமே பார்த்தீங்களா என்ன சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்னா 10+2 தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இது எல்லாமே கவர்மெண்ட் as well as பிரைவேட் கன்சர்ன்ஸ். நம்ம எங்க போய் விரும்புறோமோ அங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளோட எஜுகேஷனை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இது முடிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க? UGC, அதாவது பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்ற யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலேஜ் அதாவது 3 years நம்ம 4 years நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த அதனுடைய தரத்தை வந்து என்ன பண்றாங்க? உயர்த்துறாங்க. அதுல வந்து காலேஜஸ் அதெல்லாம் அதாவது அந்த கிராண்ட் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல வந்து யாரெல்லாம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல வந்து காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்களா இதனால என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷன் மூலமா கவர்மெண்ட்க்கு எவ்வளவு % GDP கிடைக்குது அப்படின்னா பர் இயருக்கு 3% GDP வந்து கிடைக்குது. அதாவது என்ன பண்றாங்கன்னா பெருமளவுக்கான நிதியை வந்து கவர்மெண்ட் வந்து எதுக்கு அலாட் பண்றாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு தான் அலாட் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ், அந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்களா எல்லா தேவையான எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே யாரு வந்து கிரியேட் பண்ணி தரணும்? கவர்மெண்ட் தான். அப்ப கவர்மெண்ட் வந்து எங்க இருந்து அந்த மணியை எடுக்குது அப்படின்னு நம்மளோட GDPல இருந்து தான் எடுக்கிறாங்க. எவ்வளவு % எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3% தான் அதுல இருந்து எடுத்து எதுக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு ஒதுக்குறாங்க. ஓகேவா? அது எதுக்காக அப்படின்னா அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறோம். அதாவது SSA ஸ்கீம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? SSA ஸ்கீம்ங்கிறது என்னது? அதாவது யாருமே டிராப் அவுட் எந்த குழந்தைங்களுமே ஆகாம அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அது RMSA 8th வரைக்கும் எந்த ஒரு குழந்தையும் ஸ்கூல் விட்டு நிற்க கூடாது, டிராப் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் நம்ம என்ன பண்ணி தரணும்? கவர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. RMSAங்கிறது அப் டு +2 லெவல். ஸோ அந்த +2 லெவல் வரைக்கும் ஒவ்வொரு சில்ட்ரனும் வந்து ஸ்கூல் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸோ அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் as well as சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்ல என்ன பண்றாங்க? மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து இதுக்காக என்ன பண்றாங்க? எஜுகேஷனுக்காக அலாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்களா ஹெல்த்.
Okay, health na udal nalam. Health in India. Health in India is a state government responsibility. The Central Council of Health and Welfare formulates the various healthcare project and health department reform policies. The administration of health industry in India as well as the technical needs of the health sector are the responsibility of the Ministry of Health and Welfare. Healthcare in India has many forms. These are Ayurvedic medicine, Unani or Galenic herbal care, homeopathy, allopathy, yoga and many more. Each different healthcare form has its own treatment system and practice patterns. The medical practicing in India needs a proper licensing from the Ministry of Health. All medical systems are now under one ministry wise, that is Ayush. ஓகே ஹெல்த் அதாவது உடல் நலம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இது இந்தியாவில் பார்த்தீங்களா இது யாருடைய இது மாநில அரசுகள் தான், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிறத நிறைய நல்ல கொள்கைகளை திட்டங்களை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் மத்திய நலத்துறை அமைச்சகம் இவங்களாம் என்ன பண்றாங்க, நிர்வாகம் தொழில்நுட்ப தேவை இதையெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவனிச்சுக்குது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்பெசிலிட்டிஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க கவனிச்சு இதே மாதிரி தான் ஒவ்வொரு இயரும் அந்த பட்ஜெட்ல என்ன பண்றாங்க அலாட் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்தந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன பண்றாங்க எய்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல மருத்துவமனைகளையும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓபன் பண்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்றாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஹாஸ்பிட்டல்ஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா தரத்தை வந்து உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம இந்தியாவில் பாத்தீங்களா என்னென்ன சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆயுர்வேதம், அப்புறம் சித்தா, யுனானி, அப்புறம் ஹெர்பல், இது எல்லாமே நம்ம அப்புறம் அதை தாண்டி ஹோமியோபதி, இங்கிலீஷ் மெடிசன், யோகா, இந்த மாதிரி பல முறைகளை நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஒவ்வொன்றிலும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான சிகிச்சை தான் ட்ரீட்மெண்ட். இப்போ அதாவது சித்தா அப்படின்னு சொன்னால் அது சித்தா மெடிசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக தான் வந்து இருக்கும். ஹோமியோபதிக்கு அதுக்கு ஒரு தனியான ஒரு பயிற்சி, அதுக்கு என்னென்ன சிறப்பு முறையான இதோ இது எல்லாம் இது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன இது நம்ம அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம அலோபதி ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாமா, இல்லை ஹோமியோபதியா, யோகாவா, இல்லை ஹெர்பல் கேரா, யுனானியா அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன வாங்கணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எல்லா மெடிக்கல் சிஸ்டமும் யாருடைய கண்ட்ரோல் கீழே வருது அப்படின்னா ஆயுஷ், AYUSHன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆயுஷ் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் கீழே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி, அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் ஃபுல்லா அவங்களுக்கு கீழே தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஆல் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஆர் நவ் அண்டர் ஒன் ministry that is known as the Ayush. Healthcare services in India. The healthcare services in India are mainly the responsibility of the Ministry of Health. State-wise health status is better in Kerala as compared to the other states. Compared to other developed countries, India's health status is not satisfactory. India's health status is poor compared to Sri Lanka. Okay, India healthcare services in India. இந்தியாவில் அதனுடைய உடல்நல பணிகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து பார்த்துக்கிட்டாலும் அதாவது ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்பெசிலிட்டிஸில் வந்து ஒரு சிறப்பான இடத்தை வந்து வாங்கியிருக்காங்க. யார்? கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளா மருத்துவமனை அந்த மருத்துவ சிகிச்சை முறைகள் இதெல்லாம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது எல்லா ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நம்பர் 1 பிளேஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா கேரளாவுக்கு தான் போயிருக்கு. அதாவது மற்ற நாடுகளை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடல்நல பேணுதல் வந்து எப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு இடத்துல வந்து இல்லை. அதாவது ஸ்ரீலங்காவை விட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல்நலன் எப்படி இருக்குது அப்படின்னா குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நம்ம வந்து சரியான ஒரு கவனம் வந்து இன்னமும் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சு இவ்வளோ வருஷங்கள் ஆகி நம்ம என்ன பண்ணல அப்படின்னா தேவையான அளவுக்கு நாம் என்ன கவனத்தை வந்து எடுக்கலை. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கட்டமைப்பு சொல்கிறேன் இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல தான் இருக்குது. சிறப்பான இடத்துல இருந்தாலும் நம்ம பப்ளிக் என்ன பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பப்ளிக்கினுடைய என்ன கிடைக்குது அந்த ஆதரவு அவங்களுடைய அது வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் கம்பேர்ட் டு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். ஓகேவா, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெடிசனல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோ நாட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.